கலாத்தியர். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் போல் நம்பிக்கையினால் ஏற்புடைமை ஆதல் பற்றி சுருக்கமாக பேசும் இன்னொரு திருமுகம் கலாத்தியர் திருமுகம் ஆகும். ரோமையர் திருமுகத்தை இத்திருமுகத்தின் விளக்க உரையாக பலர் பார்க்கின்றனர். குறிப்பாக ரோமையர் 1 முதல் 8 அதிகாரங்கள், கலாத்தியர் 2 15 முதல் 21 வசனங்கள் பகுதியின் விரிவுரையாக அமைகின்றன. சுழலும் நோக்கமும். கலாத்திய சபையின் யூதமயமாக்கும் கிறிஸ்தவர்கள் சிலர் புகுந்து பவுல் எடுத்துரைத்த போதனைக்கு எதிராக பேசினர். அவர்கள் திருச்சட்டத்தினால்தான் மீட்பு பெற இயலும் என வாதிட்டனர். பிற இனத்து கிறிஸ்தவர்கள் மோசையின் சட்டமாகிய விருத்த சேதனம் போன்றவற்றை கடைபிடித்ததாக வேண்டும் என்றனர். வேற்றினத்து கிறிஸ்தவர்களிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக சில சட்ட எதிர்பார்ப்புகளை பவுல் நீக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினர். இந்நிலையில் யூதமயமாக்கும் கிறிஸ்தவர்களின் போதனையினை முறியெடுக்க கடுமையான முறையில் பவுல் இத்திருமுகத்தை எழுதுகிறார். இதனை கிபி 52-53 ஆண்டுகளில் எழுதியிருக்கலாம் என்பது பொதுவான கருத்து. எனினும் ஒரு சிலர் இத்திருமுகம் எருசலேம் சங்கத்திற்கு முன்பு, அதாவது கிபி 49க்கு முன்பே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர். இத்திருமுகத்தின் முதற் பகுதியில் பவுல் தம்மை குறித்து பேசுகிறார். தாம் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர் என்பதை நிலைநாட்ட பார்க்கிறார். தம் திருத்தூது பணிக்கான அழைப்பு எந்த மனித அதிகாரத்தினிடமிருந்தும் வரவில்லை, மாறாக கடவுளிடமிருந்தே வந்தது என்கிறார். யூதர் அல்லாதோருக்கும் நற்செய்தி போதிப்பதே தம்முடைய பணி என அடித்து சொல்கிறார். நம்பிக்கையினால் மட்டுமே நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராகியுள்ளோம் என்கிறார் பவுல். கிறிஸ்தவர் தூய்மையாக்கப்படுவது சட்டம் சார்பான செயல்களால் அல்ல, மாறாக நம்பிக்கையினால் விளையும் கீழ்ப்படிதலால் என்கிறார். கிறிஸ்துவை சார்ந்தோர்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். கிறிஸ்தவ வாழ்வு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையினால் விளையும் அன்பின் அடிப்படையில் உள்ளது என அவர் விளக்குகிறார். முன்னுரை வாழ்த்தும் நற்செய்தியும். நிகழ்ச்சி பகுதி பவுல் திருத்தூதராக அழைப்பு பெறல். எருசலேம் சங்கம் பவுல் அறிவிக்கும் நற்செய்தி. கொள்கை பகுதி நம்பிக்கையினால் இறைவனுக்கு ஏற்புடைமை ஆதல். அறிவுரை பகுதி கிறிஸ்தவரின் உரிமை வாழ்வு நம்பிக்கை ஆகியவற்றை வாழ்ந்து காட்டுதல். முடிவுரை. கலாத்திய மாநிலத்தில் உள்ள திருச்சபைகளுக்கு எந்த ஒரு தனி மனிதராலோ மனித அதிகாரத்தாலோ ஏற்படுத்தப்படாமல் இயேசு கிறிஸ்துவாலும் இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்த தந்தையாம் கடவுளாலும் திருத்தூதனாக ஏற்படுத்தப்பட்ட பவுலாகிய நானும் என்னுடன் இருக்கும் சகோதரர் அனைவரும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. இவரே நம் தந்தையாம் கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப இன்றைய பொல்லாத காலத்தினின்று நம்மை விடுவிக்குமாறு நம்முடைய பாவங்களின் பொருட்டு தம்மையே ஒப்புவித்தார். தந்தையாம் கடவுளுக்கே என்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். கிறிஸ்துவின் பொருட்டு அருள் கூர்ந்து உங்களை அழைத்த அவரை விட்டுவிட்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறு ஒரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே, எனக்கே வியப்பாயிருக்கிறது. வேறு ஒரு நற்செய்தியை இருக்கிறது என்று நான் சொல்ல வரவில்லை. மாறாக சிலர் உங்கள் மனதை குழப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை திரித்து கூற விரும்புகின்றனர் என்பதுதான் உண்மை. நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியினின்று மாறுபட்ட ஒன்றை நாங்களோ விண்ணிலிருந்து வந்த தூதரோ யார் அறிவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுக. ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தியினின்று மாறுபட்ட ஒன்றை யாராவது உங்களுக்கு அறிவித்தால் அவர்கள் சபிக்கப்படுக. இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா? நான் மனிதனுக்கு உகந்தவனாய் இருக்க பார்க்கிறேன். நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்தது அல்ல. எந்த மனிதரிடமிருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது. நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் இவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வமிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பின்பற்றிய நற்செய்தியை
பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுள்ளம் கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களைக் காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரரான யாக்கோபை தவிர திருத்தூதரில் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை. எதற்கு கடவுளே சாட்சி. பிறகு நான் சிரியா சிலிசிய பகுதிகளுக்கு சென்றேன். ஆயினும் யூதேயா நாட்டிலிருந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகமாகாமலேயே இருந்தேன். ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கிறான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். 14 ஆண்டுகளுக்கு பின் தீத்துவையும் கூட்டிக் கொண்டு பர்னபாவுடன் நான் மீண்டும் எருசலேமுக்கு போனேன். நான் போக வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டபடியால் தான் நான் அங்கு போனேன். பிற இனத்தார் நடுவில் நான் அறிவித்து வந்த நற்செய்தியை பற்றி அங்கே எடுத்து கூறினேன். செல்வாக்கு உள்ளவர்களிடம் தனிமையில் எடுத்துரைத்தேன். நான் இப்போது செய்யும் பணியும் இதுவரை செய்த பணியும் பயனற்று போகக்கூடாதே என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன். என்னுடன் இருந்த தீத்து கிரேக்கராய் இருந்தும் விருத்த சேதனம் செய்து கொள்ளுமாறு அவரை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. திருட்டுத்தனமாய் நுழைந்த போலி சகோதரர்கள் அங்கே இருந்ததால் தான் விருத்த சேதனத்தை பற்றிய பேச்சே எழுந்தது. கிறிஸ்து இயேசுவோடு ஒன்றித்து நாம் வாழும் விடுதலை வாழ்வை பற்றி உளவு பார்க்க வந்தவர்கள் அவர்கள். நம்மை மீண்டும் அடிமை நிலைக்கு கொண்டு வருவதே அவர்களது நோக்கம். உங்கள் பொருட்டு நற்செய்தியின் உண்மை என்றும் நிலைத்திருக்குமாறு நாங்கள் ஒரு நாளிகையேனும் அவர்களுக்கு அடிபணியவில்லை. செல்வாக்கு உள்ளவர்கள் என கருதப்பட்டவர்கள் கூட நான் கற்பிப்பதற்கு அதிகமாய் எதுவும் சொல்லவில்லை. இவர்கள் முன்பு எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. கடவுள் ஆளை பார்த்தா செயல்படுகிறார். ஆனால் யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் பணி பேதுருவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது போலவே பிற இனத்தாருக்கு அதை அறிவிக்கும் பணி என்னிடம் அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஆம், யூதர்களின் திருத்தூதராக செயல்படும் ஆற்றலை பேதுருவுக்கு தந்தவரே பிற இனத்தாருக்கு திருத்தூதராக செயல்படும் ஆற்றலை எனக்கும் தந்தார். அந்த அருள்பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து திருச்சபையின் தூண்கள் என கருதப்பட்ட யாக்கோபு, கேபா, யோவான் ஆகியோர் நட்புறவின் அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் கை கொடுத்தனர். யூதர்களுக்கு அவர்களும் யூதர் அல்லாதோருக்கு நாங்களும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று ஒத்துக்கொண்டோம். ஏழைகளுக்கு உதவி செய்ய மறக்க வேண்டாம் என்று மட்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதை செய்வதில்தான் முழு ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தேன். ஆனால் கேபா அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர்கள் நடந்து கொண்ட முறை கண்டனத்துக்கு உரியது என தெரிந்ததால் தான் நான் அவரை நேருக்கு நேராய் எதிர்த்தேன். அதாவது யாக்கோபின் ஆட்கள் சிலர் வரும் முன் கேபா பிற இனத்தாருடன் உண்டு வந்தார். ஆனால் அவர்கள் வந்த பின் அவர்களுக்கு அஞ்சி அவ்வாறு உண்பதை விட்டுவிட்டார். மற்ற யூதர்களும் இந்த வெளிவேடத்தில் அவரோடு சேர்ந்து கொண்டனர். இந்த வெளிவேடம் பர்னபாவை கூட கவர்ந்து விட்டது. இவ்வாறு அவர்கள் நற்செய்தியின் உண்மைக்கு ஏற்ப நேர்மையாய் நடவாததை கண்ட நான் எல்லோர் முன்னிலையிலும் கேபாவிடம், நீர் யூதராய் இருந்தும் யூத முறைப்படி நடவாமல் பிற இனத்தாரின் முறைப்படி நடக்கிறீரே, அப்படி இருக்க பிற இனத்தார் யூத முறையை கடைபிடிக்க வேண்டுமென நீர் எப்படி கட்டாயப்படுத்தலாம் என்று கேட்டேன். பிறப்பால் நாம் யூதர்கள், பாவிகள் எனப்படும் பிற இனத்தாரை சேர்ந்தவர் அல்ல. எனினும் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையால் தான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவராக முடியும் என நாம் அறிந்திருக்கிறோம். ஆதலால் தான் நாமும் சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, நம்பிக்கையால் இறைவனுக்கு ஏற்புடையவராகுமாறு இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஏனெனில் சட்டம் சார்ந்த செயல்களால் எவருமே இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆவதில்லை. கிறிஸ்து வழியாக இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆவதற்கு முயலும் நாமும் பாவிகளே. என்றால் கிறிஸ்து பாவத்திற்கு துணை போகிறார் என்றாகுமே. இப்படி எப்போதும் இருக்க முடியாது. கிறிஸ்து வழியாக இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆவதற்கு முயலும் நாமும் பாவிகளே என்றால் கிறிஸ்து கலாத்தியர் அதிகாரம் 2 இறை வசனங்கள் 17 தொடங்கி.
கிறிஸ்து வழியாக இறைவனுக்கு ஏற்புடையவராவதற்கு முயலும் நாமும் பாவிகளே என்றால் கிறிஸ்து பாவத்திற்கு துணை போகிறார் என்றாகுமே. இப்படி எப்போதும் இருக்க முடியாது. நான் இடித்து தகர்த்ததை நானே மீண்டும் கட்டி எழுப்பினால் சட்டத்தை மீறியவன் என்பதற்கு நானே சான்று ஆவேன். திருச்சட்டத்தை பொறுத்த மட்டில் நான் இறந்தவன் ஆவேன். அதற்கு அச்சட்டமே காரணம். நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறேன். எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். நான் கடவுளின் அருள் பயனற்று போக விடமாட்டேன். ஏனெனில் சட்டம் சார்ந்த செயல்களால் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆகக்கூடுமென்றால் கிறிஸ்து இறந்தது வீண் என்று ஆகுமே.